தமிழ் தடம் தொலைக்காட்சியில் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை இம்மாதம் 2000 கடந்துள்ளது. இதற்கு முழு ஆதரவு நல்கிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதலை தமிழ் தடம் தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து தமிழ் தடத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் அழகிரிசாமி அன்பு வணக்கங்கள். தமிழ் தடம், தமிழரின் தடம். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கைவினைஞர் திரு V.A.Thirunavukkarasu அவர்களுடைய கைத்திறன், அவருடைய படைப்பில் உருவான பொருட்கள், கலைநயம் மிக்க பொருட்கள், அவை உருவான விதம், அவர்கள் இந்த துறைக்கு வந்த விதம், இவற்றை பற்றியெல்லாம் நம்முடன் விவாதிக்க இருக்கிறார்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வணக்கம். இப்போ இந்த கைவினை பொருட்கள் செய்வதில் உங்களுக்கு எப்படி முதலாக ஆர்வம் வந்தது? எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது. சின்ன பிள்ளை ஓவியம் வரைகிறதில்ல. எங்கள் பெரியப்பா ஒருத்தவங்க ஹைவேஸில் இன்ஜினியராக இருந்தாங்க. அவங்க ஃப்ரீ ஹேண்டு போட்டு நல்லா ட்ராயிங் போடுவாங்க. அவங்க பையன் அருணகிரின்னு பேர், அண்ணன். அவர்கிட்ட தான் நான் வந்து அந்த கட்டம் போட்டு எப்படி வரைகிறது, ஒரு சின்ன ட்ராயிங்கை வந்து பெருசு பண்ணுறதுக்கு கட்டம் போட்டு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அது எனக்கு பேஸு. 1965 அலுமினியம் ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பித்தாங்க. அங்கே சிவில் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன். அது ஒரு 5 வருஷம் வேலைக்கு அங்கே இருந்தேன். அங்கே ப்ளம்பிங்கு அது இது எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு, சிவில் டிபார்ட்மெண்ட்டுன்றதுனால எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டோம். அந்த அண்ணா பீரியடில் இது நடந்துச்சுல்ல, வேர்ல்டு ஃபேர். இப்போ அண்ணா நகராக இருக்குது இல்லை, அந்த டவர் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல வேர்ல்டு ஃபேர் நடந்தது. அந்த வேர்ல்டு ஃபேருக்கு எங்கள் கம்பெனியிலேருந்து அந்த கம்பெனி மாடலை 5 லாரியில் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக போச்சு. அந்த மாடல் செய்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு கேரளாக்காரர் ஒருத்தர் கார்பெண்டர், அவருக்கு ஹெல்ப்பராக நான் போய் இருந்து செஞ்சதில் அந்த மாடல் செய்கிறதுல எனக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைச்சதுக்கு அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் செய்யலான்னு சொல்லிவிட்டு என்னுடைய கசின் பிரதர்ஸ், அதாவது பெரியம்மா பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து லேத்து பட்டறை ஒன்று ஆரம்பித்தோம். வெல்டிங், லேத்து இது மாதிரி. அதில் கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் செய்வோம். கிரில் ஒர்க்ஸ்னால் ஃபிகர் வரும். அந்த காலத்தில் ஃபிகர்லாம் செய்வாங்க. அதில் ட்ராயிங்ஸை போட்டு கம்பியிலே வளைச்சி செய்கிறது. அப்புறம் ஒர்க் ஷாப்பு வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அந்த பேக் பெயின் ஜாஸ்தி வந்துடுச்சு. வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் தான் இந்த இதை செஞ்சானா அதை செஞ்சானுன்னு சொல்லிவிட்டு ஆர்வம் வந்தது. என்னுடைய பெரியம்மா பொண்ணு அக்கா ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, நெய்வேலியில் இருந்தாங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கம்பியில் ட்ராயிங்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா வந்து இந்த ட்ராயிங்ஸு கொடு, நானும் மாடலாக செஞ்சு பார்த்துக்கிறேன், எனக்கு ட்ராயிங் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட எனக்கு நிறையா ட்ராயிங்ஸுக்கு கொடுப்பா, நான் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால நான் சில ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அது செஞ்சு அந்த கம்பியில் செஞ்சுக்கிட்டு இருந்ததை ஏன் நம்ம இதில் துணியில் செய்யக்கூடாது அப்படின்னு அப்போ தான் அந்த ஆர்வம் வந்தது. கம்பிக்கு பதிலாக துணியிலே செய்வோம்னு சொல்லிவிட்டு துணியில் செய்ய ஆரம்பித்தோம்.
அப்புறம் கேரளா போயிருந்தப்போ ஒரு மரத்துலேயே சாவி கொத்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் ஒரு பொருட்காட்சி இருந்தப்போ பார்த்தேன். அதை தான் நான் அந்த ஃபோம் ரப்பர் ஷீட்டை வச்சு கட் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். அதுலேயே அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சு செய்ய ஆரம்பித்தேன். சொல்லுங்கள். இந்த காப்பர் ஒயர் ஆர்ட்டு பார்த்தோம், இப்போ உங்களோட இதே பார்த்தோம். அது எப்படி செய்கிறீங்க? காப்பர் ஒயர் ஆர்ட்டில் எப்படி பண்ணுறீங்க? அது எப்படின்னா ஒரு அட்டை எடுத்துக்கிட்டு மேலே துணியை வச்சு ஒட்டிடுறது. பிளாக் கலர் துணியில் ஒட்டிட்டு ட்ராயிங்ஸை அதில் போட்டுக்கணும். அது ட்ராயிங் தெரியாதவங்க கூட செய்யலாம். ஏன்னா ஒரு ட்ராயிங் இருந்துச்சுன்னா ஒயிட் கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரா பண்ணிடலாம். அதில் ட்ராயிங் தெரியாதவங்க கூட, எனக்கும் ட்ராயிங் தெரியாது தான், இது மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்குவேன். இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டெல்லாம் எனக்கு வராது, அப்படியே பழகிட்டது தான் அது. அந்த கம்பி என்ன பண்ணணுன்னா, அந்த ட்ராயிங்க்கு முகம் வருதுன்னா, கை வருதுன்னா அந்த இடத்துல 2 ஓட்டப்பட்டுக்கணும். ஒரு கம்பி வச்சுட்டு அதை கம்பியால் அப்படியே வளைச்சி வச்சு அந்த ஷேப்புக்கு கொண்டு பின்னாடி மடக்கி விட்டுறணும். அப்படியே செஞ்சு கொண்டு ஃபிகரை முடிக்கணும். அதுக்குள்ளே துணி கலர்ஸ் கொடுக்கணும்ல, அது நானாக தான் அதை முடிவு பண்ணேன். கலர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு லேடி ஃபிகர்னே வச்சுக்கோங்களேன். அதை ப்ளவுஸு, சாரீ இப்படி வரும்போது இப்போ இந்த உருவங்கள் போடும்போது இந்த பார்டருக்கு மட்டும்தான் கம்பி பிடிப்பீங்க? எல்லாத்துக்குமே ஃபுல்லாக கொடுத்துட்டு. இப்போ கையினா 2 கோடு தானே வருது. இப்போ ஃபிங்கர்ஸில் அந்த உள்ளுக்குள்ள மட்டும் அந்த கிளாத்து, உள்ளுக்கு மட்டும் கிளாத்து கொடுப்போம். அதில் எனக்கு அந்த லேடிஸ் இது கலர்ஸு இதெல்லாம் காம்பினேஷன்லாம் தெரியாதுல்ல. என்னுடைய மிஸ்ஸஸை மனைவியை அவங்கள கேட்டுக்குவேன், பார்டர் ஏதோ இந்த கலருக்கு என்ன பார்டர் கொடுக்குறது அப்படின்னு கேட்டுக்குவேன். அவங்கள சொல்லுவாங்க இதுக்கு மேட்சிங் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. பேரை சொல்லுங்கள் சிஸ்டர், பேரை சொல்லுங்கள். சாந்தாதேவின்னு பேர். அப்புறம் கம்பியை விட்டுட்டு வெறும் துணியிலேயே செய்ய ஆரம்பித்தேன். துணியில் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சந்தானம்னு ட்ரெஷரியில் இருந்தார். தென்னகா பண்பாட்டு மையத்தில் அப்போல்லாம் ஸ்டாஃபுங்க கிடையாது, அதனால் டெப்டேஷன் போனாங்க. சந்தானம் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ இந்த படம்லாம் பார்த்தார். என்ன சார் இப்படி வச்சுட்ருக்கீங்க, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் வாங்க நான் டைரக்டர்கிட்ட இயக்குனர்கிட்ட சொல்லி இதை கைவினைப் பொருள் இதில் இப்போ ஏற்பாடு பண்ணலாம். நம்ம எங்கேயாவது எக்ஸிபிஷன் போனோம்னா பொருட்காட்சிக்கு எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் நாளைக்கு வாங்க தென்னக பண்பாட்டு மைய ஆஃபீஸுக்குன்னார். சரி நான் அங்கே போனேன். அவர் பார்த்துட்டு ஏங்க இப்படி இருக்கீங்க, என்ன இப்படி இவ்வளோ திறமை வச்சிட்ருக்கீங்களேன்னாரு. அடுத்த வாரம் டெல்லியில் ப்ரோக்ராம் இருக்கு வரீங்களான்னார். என்கிட்ட பீசஸ் ஒன்றும் இல்லைங்களா, ஒரு 2-3 பீஸ் தான் இருக்கும்னு. ஒரு 10 பீஸாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். சரி வர்றேன் சார்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஏற்கனவே செஞ்சு கொடுத்ததை? ஆமாம், செஞ்சு கொடுத்ததை நான் திரும்பி செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு உண்டு. தென்னக பண்பாட்டு மையத்தில் என்னன்னா கைவினை கலைஞர்களை என்கரேஜ் பண்ணுற ஸ்கீம் அதுதான். அதே மாதிரி கிராமிய நடன கலைஞர்களையும் அவங்க ரொம்ப ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் 8 ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்க. சவுத் ஜோன் தான் நமக்கு இது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, அந்தமான், நிக்கோபார், இது சவுத் ஜோன். அந்த டெல்லியில் நடந்தால் இங்கேருந்து கூப்பிடுவாங்க. அதாவது 8 ஜோன் சொன்னேன்ல, எந்த ஜோனில் நடக்குதோ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிடுவாங்க. யாரும் ஒரு 10-20 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி போயிருந்தப்போ டெல்லி போயிருந்தேன். உள்ளூர் மாடு விலை போவான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கெல்லாம் ஒன்றும் வியாபாரமே இருக்காது. டெல்லியில் எனக்கு விற்றுது 8 பீஸாக என்னமோ விற்றுது. அதில் என்னன்னா அது விற்றதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஸ்டாலு ஃப்ரீ, அழைச்சிட்டு போகிறது ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ. நம்மளை கைவினை கலைஞர்களை என்கரேஜ் பண்ணுற ஸ்கீம் அது. அதில் போயிட்டு வந்தேன். அதை நீல அலகாபாடு ஒரு தடவை போயிட்டு வந்தேன். சென்னைக்கு 2 தடவை பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் என்ன ஏன் இதை கற்றுக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க.
ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் நான் கற்றுக் கொடுக்குற தயாராக இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். சென்னையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அட்ரஸ் வாங்கிட்டு போனாங்க. அது அந்த நேரத்தில் அப்படி இது பண்ணிடுறாங்க. இப்போ வந்து வேறு யாராவது உங்கள்கிட்ட வந்து இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்ல வரக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக் கொடுக்க தயாராக தயாராக அதில் ஆர்வம் இருக்கணும். ஆர்வம். அதாவது இதில் அந்த பேஸ் வந்து இப்போ ப்ளைவுட்டு இல்லாட்டி வேறு ஏதாவது மெட்டீரியல் இருக்கும். அதை வந்து கார்பெண்டரை வச்சு செய்யணும், அறுக்கணும். நானே செஞ்சுக்கிறதுனால அவங்களால முடியுமான்னு தெரியணும். பாக்கி வேலையெல்லாம் செய்வாங்க. ஆர்ட்டை பொறுத்தவரையிலும் ஆர்ட்டே தெரிய வேண்டாம். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதே இது கார்பனை வச்சு எடுத்துடலாம். இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அறுத்து செய்கிறதெல்லாம் இன்னொருத்தவங்கள வச்சு செய்யணும். இவங்களால முடியுமான்னு தெரியும். சின்ன பிள்ளைங்களால முடியும். இவங்க வந்து திறமையாக இருந்து ஆர்வமாக இருந்தால் செய்யலாம் இல்லையா? எனக்கு என்ன நான் சொல்லி தருவேன். இப்போ நீங்கள் எக்ஸிபிஷன் பிற மாநிலங்களில் போன வகையில் இது மற்ற மாநிலத்தில் இது போல் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எக்ஸிபிஷன் இது போல் வந்துருக்கு. அது இது மாதிரி ஆர்ட் யாருமே செய்யலை. இது போல் யாரும் பண்ணலை. பெயிண்டிங் இருக்கும். இப்போ டாஞ்சூர் ஆர்ட் இருக்குது. அது வேர்ல்டு ஃபேமஸ் இந்த டாஞ்சூர் ஆர்ட்டு. அந்த டாஞ்சூர் ஆர்ட் வந்து பெயிண்டிங்கில் தான் செய்வாங்க. அந்த காலத்தில் சர்வோஜி மன்னர்கள் தானே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அது வந்து பெயிண்டிங்கில் செய்கிறது. நான் துணியில் தான் செய்ய ஆரம்பித்தேன் அந்த டாஞ்சூர் ஆர்ட்டையே. அதான் இதில் ஸ்பெஷாலிட்டி, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த இது. இப்போ இந்த ரப்பர் ஷீட்டில் வந்து இப்போ சில ஓவியங்கள் செஞ்சு பார்த்தோம். இப்போ அது செய்யக்கூடிய முறை, இப்போ இந்த துணி ஆர்ட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அது செய்கிறதுல வந்து சிரமம் என்ன இருக்குது? இந்த துணி ஆர்ட்டுன்னா நம்ம கண்ணாடி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோம் ரப்பர் ஷீட்டில் செய்கிறது வந்து சாவி கொத்து, உதாரணத்துக்கு ஒரு ஃபிகரை செஞ்சு சாவி கொத்து மாட்டுற மாதிரி செஞ்சுருக்கிறோன்னா அது ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இந்த ஃபோம் ரப்பர் ஷீட்டில் கட் பண்ணி செய்கிறது வந்து நகை செய்கிற தொழிலாளர்கள்லாம் சின்ன அறம் வச்சுருப்பாங்க. அந்த அதுக்கு ரம்ப மாதிரி அதை வாங்கி இந்த ஃபோம் ரப்பர் ஷீட்டை அப்படி எந்த ஷேப்புக்கு நமக்கு ஒன்று அதில் ட்ரா பண்ணிடணும். கார்பனை வச்சு எடுத்துட்டு எடுத்து அந்த பிசுறு இல்லாமல் இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த போர்டுலேயே அந்த ஃப்ளெக்ஸ் குயிக்குன்னு இருக்குது, அதை வச்சு ஒட்டிட்டு அதை ஃபோம் ரப்பர் ஷீட்டில் அந்த உருவத்தை கொண்டு வர்றது. அது வந்து அந்த ஷீட்லேருந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஒரு 5 mm கிட்டத்தட்ட. அந்த ஃபோம் ரப்பர் ஷீட்டில் இன்னும் ஃபர்தராக எதாவது செய்யலான்னு சொல்லிவிட்டு ஈஃபில் டவர் செஞ்சேன். வார்ஷிப் ஒன்று செஞ்சேன். அப்புறம் வுட்டில் பார்த்திங்கன்னா நான் அந்த மால்கோவில் இருந்ததுனால அந்த அலுமினியம் ஃபேக்ட்ரியில் இருந்த அந்த மாடல் செஞ்சது எல்லாம் தேக்கு மரத்தில் செஞ்சு தான் நாங்கள் 5 லாரியில் எடுத்துகிட்டு போனோம் அந்த பொருட்காட்சிக்கு, வேர்ல்டு ஃபேருக்கு. அந்த அனுபவத்தில் என்னால் இப்போ பேக் பெயின் வந்ததுனால சும்மா இருக்க முடியாமல் தான் அந்த தேக்கு மரத்தில் வண்டி 5 விதமான வண்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வண்டி, மாட்டு வண்டிகள், அதுலேயே குதிரை வண்டி, இல்லை ரேக்ரா வண்டி, இது மாதிரி ஒரு 5 இது செஞ்சேன். சும்மா பொழுதுபோக்கில் தான் செஞ்சது. அப்புறம் ஒரு பங்களா டைப்புக்கு ஒரு இது செஞ்சுருக்கிறேன். அந்த அதாவது ஃபோம் ரப்பர் ஷீட்டில் எங்கள் அம்மா ஒரு தவறான டைமில் எனக்கு மனசு கொஞ்சம் இதாக இருந்தது. அது ஏதாவது செய்யணும், மனசை டைவெர்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த வீடு ஆரம்பித்தேன். 3 மாதம் கிட்டத்தட்ட அந்த வீடு செய்யும்போது அதை செஞ்சேன். அதை முழுமையாக செஞ்சு முடிக்க 3 மாதம் ஆச்சு. என்னால் அப்படி கண்டினியூஸாக உட்கார முடியாது. இருந்தாலும் அதில் பிளான் போடல, அப்ரூவல் வாங்கலை. சும்மா நானாக ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை உருவாக்கினேன். அதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னொரு இது உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நம்ம உறவினர்கள், நண்பர்கள், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 200 பீஸுக்கு மேலே செஞ்சு கொடுத்துருக்கேன். பணமாக செய்யாமல். இது என்ன நம்ம ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி இது இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். அலகாபாடு, பஞ்சாப்லாம் பார்த்திங்கன்னா துணியிலேயே பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க.
துணின்னா வாட்டர் கலரில் அதை சுருட்டி தான் எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். அது மாதிரி வச்சுருந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாலில். மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசமாக இருக்கும். நான் என்னுடைய இது வந்து யாருமே செய்யாத ஒரு ஆர்ட்டு, அதனால தான் தனித்துவம். ஆனால் அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ தமிழ் தடம் மூலயமா ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இருட்டறையிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்கீங்க, அதான் சொல்லலாம். இதுவரை தமிழ் தடத்தோடு இணைந்து தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கைவினை கலைஞராக எப்படி உருவானோம், பல்வேறு கைவினைப் பொருட்களை எப்படி உருவாக்கினோம், பல்வேறு பொருட்காட்சிகளை சென்று வந்தது முதல் இந்த துறையிலே ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் தயார் என்று இங்கே அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பாக நேர்காணலுக்கு உதவிய திரு V.A. திருநாவுக்கரசு அவர்களுக்கு தமிழ் தடம் நெஞ்சார்ந்த நன்றியிடுதலை பதிவு செய்து கொள்வது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.